வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 206, நமது விரோதிகள் என்பது தலைப்பு. வடவரோ தென்னவரோ மனிதர்கள் நல்வாழ்விற்கே விரோதி அல்ல, ஆய்ந்து பாரீர். இடர்பலவும் பொருள்துறையில் இன்று உள்ள ஏற்றத்தாழ்வதனாலே என்று தேர்வீர். உடன் பிறந்த சோதரரும் ஒரே இனத்தில் ஒருவரை மற்றோர் சுரண்டிப் பிழைக்கின்றார்கள். குடற்பசியோடு ஒழுங்கீனம், ஆட்சி போதை, குறுகிய நோக்கம், நாடு பிரிந்தால் போமோ? அருட்தந்தை தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்கிற ஒரு சில தலைவர்களை பார்த்து இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். உண்மையில் இங்க என்ன நடக்குது? ஏன்னா அந்த காலத்துல சொன்னாங்க, நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பிரித்து நாமெல்லாம் தமிழர்கள் எல்லாம் தென்னிந்தியாவில் வசிக்கிறவர்கள், அங்க டெல்லி, கல்கட்டா, பாம்பே போன்ற இடங்கள்ல வசிக்கிறவங்கெல்லாம், வடநாட்டில் இருக்கவங்கெல்லாம் நல்ல செல்வ செழிப்பா இருக்காங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னாங்க. அருட்தந்தை சொல்றார், வடநாட்டில் வசிக்கிறவர்களோ தென்னகத்தில் வசிக்கிறவர்களோ மனிதர்கள் தானே, அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகள் அல்லவே. இதை கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சா புரியும். நீங்கள் எதை வைத்து மனிதர்களை பகைக்கிறீர்கள்? அவர்கள் வடநாட்டில் வசிக்கிறார்கள், இவர்கள் தென்னிந்தியாவில் வசிக்கிறார்கள், இருவரும் விரோதிகள் என்றா சொல்ல முடியும்? உண்மையில் நம் வாழ்வில் உள்ள துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு. ஒரு சிலர் செல்வந்தர்களாகவும் மிக அதிக நபர்கள் ஏழைகளாகவும் இருக்கிறது தான் பிரச்சனை. உண்மையில் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வின் காரணமாக நீங்க யோசிச்சு பாருங்க, உடன் பிறந்த சகோதரர்கள் கூட ஒருவரை மற்றவர்கள் சுரண்டி பிழைக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தாராளமா பணம் நிறைய இருந்தா கொடுக்கிற மனசு வரும். தனக்கே பத்தலை என்றால் அப்போ ஒருவரை ஒருவர் சுரண்டுவதற்கு முயல்கிறார்கள். அதன் விளைவு பசி, ஒழுக்கம் குறைந்த செயல்கள், அதே போல குறுகிய நோக்கம், தானே ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வெறி. இவையெல்லாம் தமிழ்நாட்டை தனியாக பிரித்து விட்டால் போய்விடுமா என்று அருட்தந்தை கேட்கிறார். எனவே வடநாட்டில் இருப்பவர்கள் நமக்கு விரோதிகள் அல்ல. இந்த பொருள்துறை ஏற்றத்தாழ்வுதான் உண்மையில் பிரச்சனை. அதை சரி செய்ய முயல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.